மே மாதம் 3ஆம் நாள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். திருப்பாடல் 136:1. அன்பு ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், மெய்போற்றுகின்றோம், மெய்ப்புகழுகின்றோம், உமக்கு ஆராதனை செலுத்துகின்றோம். இந்த அதிகாலையிலே இயேசுவே, நீரே எங்களை இங்கு ஒன்று சேர்த்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் உம் பாதம் அமர்ந்து உம்மை பற்றி நாங்கள் பாடுவதற்கும் புகழ்வதற்கும் உம் நாமத்தை அறிக்கையிடுவதற்கும் உம்முடைய அரிய செயல்களை மகிமைப்படுத்துவதற்கும் இத்தருணத்தில் உம் பாதம் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய குடும்பங்களையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் கருவிழி போல் எங்களை காத்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை போன்ற உறவு எங்களுக்கு ஒருபோதும் கிடைப்பதில்லை ஆண்டவரே. அன்பு தந்தையே, நீர் பெரியவர், வல்லவர், அதிசயங்கள் செய்கிறவர், அற்புதங்கள் செய்கின்றவர் அப்பா. உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நோயாளிகள் குணமடைவார்கள். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையை உம்மால் மாற்றி போட முடியும் ஏசப்பா. அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நாங்கள் உம் பாதத்தில் வந்திருக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீரை கண்ணோக்கி பாரும் இயேசுவே. அப்பா, திருத்தூதர் பணிகள் 3:6 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கே கொடுக்கின்றேன். நாசரேத்து இயேசுவின் பெயரால் எழுந்து நட என்று அன்று உம்முடைய திருத்தூதர்கள் அந்த மகனை பார்த்து சொன்னது போல நீர் எங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. உம்முடைய பெயருக்கு தகப்பனே, அற்புதங்கள் உண்டு, அதிசயங்கள் உண்டு இயேசுவே. அதை நாங்கள் மனதார நம்புகின்றோம். உம்மீது வைத்த நம்பிக்கையை நாங்கள் ஒருபோதும் கைவிடுவதில்லை ஆண்டவரே. நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் கண்காணித்து பராமரித்து எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய கால்கள் கல்லில் மோதாதபடிக்கு தகப்பனே, எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்கின்றே, அதற்காக நன்றி இயேசுவே. தீயோர்கள் எங்களை தாக்காதபடிக்கும் சாத்தான் எங்களை தீக்கிரையாக்காதபடிக்கு தகப்பனே, நீர் எங்களை உமது கற்பாறைக்குள் வைத்து எங்களை ஒவ்வொரு நாளும் பராமரிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய அன்பு மேலானது அப்பா. உம்முடைய அன்பு களவில்லை அப்பா. அப்படிப்பட்ட அன்பை நாங்கள் சுவைப்பதற்கு உம் பாதம் நாங்கள் ஓடோடி வந்திருக்கின்றோம் அப்பா. நீரே எங்களை கண்ணோக்கி பாரும். உம்முடைய கண்களை எங்கள் மேல் திறப்பியறலும் ஆண்டவரே. நாங்கள் எத்தனையோ பாவிகளாக இருந்தாலும் நீர் எங்களை ஒருபோதும் புறம்பே தள்ளவில்லை இயேசுவே. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் பெரியதாக இருந்தாலும் அதை மன்னித்து தகப்பனே, நீர் எங்களை உம் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி இயேசுவே. அப்பா, எங்களுடைய இதயங்கள் தகப்பனே பூரிப்படைப்பாக நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் இயேசுவே உமது ஆசீர்வாதத்தால் நிரப்பி கொண்டிருப்பதற்காக நன்றி இயேசப்பா. அப்படியாக இயேசுவே, இந்த நாட்கள் முழுவதும் இயேசுவே உம்மை பற்றி நாங்கள் தியானிப்பதற்கும் என்ன வேலை செய்தாலும் தகப்பனே உம்மோடு நாங்கள் இணைந்து செய்வதற்கும் என் தேவன் என்னோடு இருக்கின்றார், என்னை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடங்குவதற்கு உன் பாதத்தில் நாங்கள் ஆண்டவரே சரணடைகின்றோம். எங்களை வழி நடத்தும், எங்களை பொறுப்படுத்தும், எங்களை ஆய்ந்து அறிந்து பாரும் ஆண்டவரே. எங்களுடைய இதயத்தின் வாஞ்சைகளை நீர் அறிவீர் அப்பா. அப்பா, எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் தகப்பனே, உமக்கு ஒருவருக்கு மட்டுமே அப்பா எங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் அறிந்து புரிந்து ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை சரியான நேரத்தில் எங்களுக்கு கை கொடுக்கின்ற தேவன் நீர் ஒருவர் மட்டுமே அப்பா.
அப்பா தந்தையே, அப்படிப்பட்ட உறவை நாங்கள் ஆண்டவரே உதறிவிட்ட தருணத்திற்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் இயேசுவே. எங்களை மன்னியும் இயேசுவே. நீர் சிந்திய கல்வாரி இரத்தத்தால் தகப்பனே எங்களை நனைத்து அப்பா எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் போக்கி தகப்பனே உம்முடைய மேலான அன்பை, உம்முடைய பேர் அன்பை நாங்கள் எப்போதும் சுவைக்கும்படியாக நீரே எங்களுக்கு உமது ஆற்றலையும் அறிவையும் தாரும் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ மக்கள் இயேசுவே ஆண்டவரே அன்புக்காக ஏங்கி வீதி ஓரங்களிலும் தெரு ஓரங்களிலும் வீடுகளிலும் தனிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே நீரை பார்த்து தகப்பனே உம்முடைய அன்பை ஆண்டவரே வெளிப்படும்படியாக செய்வீராக. அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவரே நீரே சந்தியும் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த மக்களுக்கு உமது அன்பை உணர்த்தும்படியாக செய்வீராக. அப்பா நோயினால் அவதிப்படுகின்றவர்களை நீரை தொட்டு குணப்படுத்தும் இயேசுவே. அப்பா ஒவ்வொரு நாளும் இயேசுவே என் ஆண்டவன் இன்னைக்கு என்னை தொட மாட்டாரா என்று ஆண்டவரை ஏக்கத்தோடு உண்மையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் பார்த்து ஆண்டவரே நீரே அவர்களுக்கு குணமளித்தரலும் இயேசுவே. மீண்டும் அவர்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று தகப்பனே ஆண்டவரே உமது ஆரோக்கியம் ஆண்டவரே ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நீரே அவர்களுக்கு உதவி செய்தரலும் இயேசுவே. அப்போ ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஆண்டவரே நான் தனிமையாக வாழ்கிறேனே என்று ஒவ்வொரு நாளும் புலம்புகின்ற அப்பா வயதானவர்களை நீரை ஏறெடுத்து பாரும் இயேசுவே. அவர்களுடைய கண்ணீரில் ஆண்டவரே கண்ணீரை நீரை கேட்பீராக, அவருடைய கண்ணீரை நீரை துடைப்பீராக. அப்பா ஒவ்வொரு நாளும் அவர்கள் உம் பாதத்தில் வந்து அப்பா அமர்ந்திருக்கும் போது அவர்களுடைய உள் நோக்கத்தை நீரே அறிந்திருக்கின்றீரே இயேசுவே. அவர்களுடைய சோகமான ஆண்டவரே அந்த தருணத்தில் இயேசுவே நீரே அவர்களுக்கு பக்க பலமாக இருந்து அவர்களை ஆண்டவரே உமது கரம் பிடித்து நடத்தி செல்வீராக, அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பீராக. அப்பா ஆண்டவரே ஆண்டவரை இளம் பிள்ளைகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். அப்பா இளைஞர்களை அவர்கள் வேலை அவர்கள் படித்த தேவைக்காக தகப்பனே அவர்களுக்கு படித்த ஆண்டவரைய தேவையான அந்த வேலையை நீரை வாங்கி கொடுத்தரலும் இயேசுவே. அந்த ஆண்டவரை எத்தனையோ இளம் பெண்கள் இளைஞர்கள் தகப்பனே வேலை இல்லாமல் ஒவ்வொரு நாளும் இயேசுவே நான் எதற்காக படித்தேன், எதற்காக நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று தனக்குள்ளேயே கேள்வி கேட்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசுவே நல்ல ஒரு வேலை வாய்ப்பை நீரே அவர்களுக்கு அமைத்து கொடுத்தரலும் ஆண்டவரே. அப்படியாக இயேசுவே ஆண்டவரே தாய்மார்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லையே என்று ஒவ்வொரு நாளும் ஏங்குகின்ற ஒவ்வொரு தம்பதியரையும் தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு குழந்தை என்று செல்வத்தை கொடுத்து தகப்பனே நிறைவான சமாதானமும் அமைதியும் இந்த குடும்பத்தை நிரவும்படியாக செய்வீராக. அப்படியாக இயேசுவே எங்கள் ஒவ்வொருவரையும் உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா. எங்களுடைய ஜெபங்களை நீர் ஏறெடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்கள் ஒவ்வொருவரையும் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். எங்களை பொறுப்பெடுத்து எங்களை வழி நடத்தியறலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.